இன்றைய சூழ்நிலையில் பார்த்தா போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறி போச்சு தமிழகத்தில். இன்றைக்கு பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு காவல்துறை மானியம் கோரிக்கை வருகின்ற பொழுது சட்டமன்றத்திலே அந்த கொள்கைகளை குறிப்பிட்டிருந்தார்கள். பள்ளிக்கரிகளே, கல்லூரிக்கரிகளே 2238 கஞ்சா வெட்டுவதாக கண்டுபிடிக்கப்பட்டதாக சொன்னாங்க. அது ஒரு மிக வேதனையான சம்பவம். எதற்காக சொல்லிட்டு சொன்னார், இந்த இளம் பருவத்தில் நாம் என்ன செய்வது என்று நமக்கு தெரியாது. கொஞ்சம் தவற விட்டுவிட்டால் கூட, போதைக்கு அடிமையாகிவிட்டால் நம் வாழ்வு சீரழிந்து விடும் என்பதை எண்ணி பார்க்கிறார். அதாவது இளைஞர்களும் மாணவர்களும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே எந்த சூழ்நிலையும் நீங்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும் என்று பணியோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கின்றது, நாடு இருக்கின்றது என்பதை எதிர்கால தமிழகத்தை, இந்தியாவை ஆள பிறந்தவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட வளமிக்க மாணவர்கள் செழிப்போடு வளமோடு எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய எண்ணமும், உங்களுடைய ஈண்டெடுத்த பெற்றோருடைய எண்ணமும் அதுதான் இருக்கும். அப்படி தங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு நன்மதிப்பை கிடைக்கின்ற விதமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நீங்கள் படிக்கின்ற காலத்திலே படித்து முடித்த பிறகு நமக்கு வேலை கிடைக்கவில்லை என்று எண்ணவே கூடாது. என்றால் உங்களை கடினமாக உழைத்து திறமையாக உங்களுடைய சிந்தனை எல்லாம் செலுத்தித்தான் நீங்கள் கல்வியிலே வெற்றி பெற்று பட்டப்படிப்பை படித்து பட்டம் பெறுகின்றனர். அதை முழுமையாக வேளாண் பணியிலே செலுத்த வேண்டும். அங்கே இருக்கின்ற நிலம் இருந்தால் தன்னுடைய நிலத்திலேயே அதை பயன்படுத்தலாம். நான் கூட எங்கள் வீட்டுக்கு அருகில ஒரு 30 சென்ட் நிலம் இருந்தது. இன்றைக்கு நான் விவசாயம் பண்ணிட்டு பக்கத்தில் மாமரம் நட்டுக்கிறேன், பலாமரம் நட்டுக்கிறேன், அதுபோல சப்போட்டா, மாதுளை, கொய்யா, நாகப்பழம் எல்லாம் வச்சுட்டு காய்ச்சிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நான் சேலத்தில் இருக்கிறேன், கொஞ்சோண்டு 2-3 சென்ட் தான் இருக்கு. அதுல கூட இப்போ கத்திரி செடி வச்சு கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன். நான் இருக்கின்ற பொழுது, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது தலைமை சாட்டி சொன்னேன், வீட்டு காய்கறி தோட்டம் போடணும். நம்ம கிராமத்துல வீட்டுக்கு முன்னாடி நிலம் காலியா இருக்கும். நம்முடைய அந்த காலி நிலத்துல நம்முடைய காய்கறி விதைகள் அரசாங்கத்தின் மூலமாக இலவசமாக கொடுக்கலாம். அதே போல 2016ஆம் ஆண்டு பெண்களுக்கு என்றே கலை மற்றும் அறிவியல் கல்வி கொண்டு வந்து இதுக்குதான் கை தட்டுறீங்க, வேற எது கை தட்ட மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கை ஏற்றம் பெற உங்கள் பகுதியிலேயே நீங்கள் இன்னைக்கு பட்டப்படி படிப்பதற்கு இந்த கல்லூரி ஒரு அடித்தளமாக இருந்தது. ஏன்னா பெண் பிள்ளைகள்லாம் வெளியூருக்கு அனுப்பி படித்தது என்பது கிராமத்தில் அவ்வளவு தூரம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால இந்த கிராமப்புற பகுதியிலேயே இந்த MIT கல்லூரி உருவாக்கப்பட்டு பெண்களுக்காகவே கலை மற்றும் அறிவியல் கல்வியை கொண்டு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 100,000 பெண்கள் பட்டப்படி படித்து வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம்.